விஜய் சேதுபதி சார் தான். நேச்சுரலா அவர் பேசுறது எல்லாமே நம்ம நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி இருக்காங்க. கமல் சார் பேசுறது கொஞ்சம் அவர் பேசும்போதே என்ன சொல்லுவாரு அந்த பயம் இருக்கும். ரியாலிட்டி அந்த அளவு எனக்கு தெரியல. இவங்க பேசுறது ரியாலிட்டியா இருக்கு. விஜய் சேதுபதி சார்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அவர் ஹவுஸ்மேட்டு அவங்க அதுதான் பயங்கரமா கலாய்க்கிறாரு. பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர் அதே மாதிரி நல்லா சாஃப்டாவோ புரியுது அவர் பேசுறதுலாம். நல்லா பேசுறாரு அவரு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கமல் சார், பட் ஆனால் ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவல். பர்டிகுலராக இவங்க அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தான் இருக்கு. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொன்னோம்னா விஜய் சேதுபதி சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சேதுபதி நல்லா இருக்கு. நல்லா என்ன பிடிச்சிருக்கு? இல்ல அவரோட ஆக்டிங், அவர் பேசுறது எல்லாம் விதம்லாம் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி தான் மாஸ் எப்பவுமே. கமல் சார் ஒரு ஸ்டைல் தான் ஆக்சுவலாக. அவரை விட இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி விஜய் டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுக்கறது நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி தான் கெத்து. அவர் போட்டு வர ட்ரெஸ்ஸுக்கே எல்லாமே ஃபிளாட் ஆயிடுவாங்க. விஜய் சேதுபதி நல்லா இருக்கு. கண்டிப்பா விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி நல்லா தான் இருக்கு அவருக்கு. விஜய் சேதுபதி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் ஜாலியா பேசுறாரு, எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு சொல்லிடுறாரு. அதனால எனக்கு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சார் ரொம்ப நல்லா நடத்துறாரு. கரெக்டா எல்லாம் நடத்துறாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு விஜய் சேதுபதி சார் பண்றது. விஜய் சேதுபதி. நான் விஜய் சேதுபதி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் விஜய் சேதுபதி தான் சொல்லுவேன். கமலஹாசன் பிடிக்கும் தான், பட் அவங்க வேற ஜானர், இவங்க வேற ஜானர். ஆனா நான் விஜய் சேதுபதி தான் சொல்லுவேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அவங்க தான் சொல்லுவேன். விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி தான் நல்லா நடத்துறாரு. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கா? விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி தான். அவர் தான் ரொம்ப நல்லா நடத்துறாரு. கமல் சாரோட சேதுபதி சார் நல்லா நடத்துறாரு. கரெக்டா அவங்கவுங்கள கேள்வி கேட்டு கரெக்டா நடத்துறாரு. விஜய் சேதுபதி தான். அவரோட பேச்சு, அவரோட திறமை, மக்களை கேள்வி கேட்கறதாகட்டாலும் உள்ள இருக்கவங்களை கேள்வி கேட்க கரெக்டா கேள்வி கேட்கிறாரு. அதனால எனக்கு அவரை பிடிக்கும். எனக்கு விஜய் சேதுபதி தான். கேள்வி கரெக்டா வீக்லி கரெக்டா ஒருத்தவங்களை கேள்வி கேட்கறதுல, ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு மற்றவங்க உள்ள இருக்கிறவங்க டிமோட்டிவேட் பண்ணாலும் இவர் மோட்டிவேட் பண்றது, நீ உன்னை இப்படி பண்ணாலும் நீ கரெக்டா இரு அப்படின்னு சொல்லி வீக்லி அவரு ஒரு பூஸ்ட் கொடுக்குறாரு எல்லாருக்கும். இப்போதைக்கு விஜய் சேதுபதி தாங்க நல்லா பண்றாப்ல. விஜய் சேதுபதி அவங்களும் நல்லா தான் பண்றாங்க. விஜய் சேதுபதி எனக்கு பிடிச்சது விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி நல்லா பண்றாங்க. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் நாங்க, அதனால விஜய் சேதுபதி தான் நல்லா நடத்துறாரு. ஐ லவ் யூ விஜய் சேதுபதி. லவ் யூ சார். லவ் யூ சார் சொல்லு. கண்டிப்பா விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஸோ விஜய் சேதுபதி தான் சூப்பரா பண்றாரு. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கா? எனக்கு ரெண்டு பேருதுமே பிடிக்கும். ஆனா எனக்கு இப்போதைக்கு விஜய் சேதுபதி தான் பிடிக்கும். அவன் அங்க இருக்கிறவங்க கூடலாம் பேசுறது அப்படியே எப்படி இருக்குன்னா லைவா இருக்கு. ஏதோ ஒரு கமலஹாசன் சார்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், இவங்கன்னா அப்படி பக்கத்து வீட்டு அண்ணனோ இல்ல அந்த மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதியை பார்த்தா எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன ஒரு இவன் இப்படி தப்பு பண்றா, அவன் நல்லது செய்யறான்ற நமக்கு ஒரு தோணுல, அந்த அங்க இருக்கிறவங்கள பத்தி அதெல்லாம் கரெக்டா அவன் கொஸ்டின் பண்றது எனக்கு ரொம்ப லைவா இருக்கு. விஜய் சேதுபதி தான். நான் அவர் இப்போதான் புதுசாக வந்திருக்காப்புல. போக போக எல்லாத்தையும் நல்லா பழகிடுவாப்புல. அது போக என்னன்னா அவங்க சொல்றது எல்லாமே அந்த உள்ள கஷ்டம் எல்லாருக்கும், அவங்களோட கஷ்டம் எல்லாருக்கும் புரியுது. இப்போ பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பண்றது ஓகே தான், நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ விஜய் சேதுபதி பண்றது ரொம்ப யதார்த்தமா இருக்கு.
இப்போ கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் மாதிரி அவர் பண்ண ப்ரோக்ராம்லாம் ஒரு லெஜெண்டாக நம்ம கொஞ்சம் மரியாதையை கொடுத்து நம்ம பேசுகிற மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட இருந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நல்லா ஒரு கேஷுவலாக பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் விஜய் சேதுபதி ஓகே சூப்பராக பண்ணுறாரு. விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவதுன்னா கமல் சும்மா சொல்லுவார் தவிர இந்த மாதிரி கலாய்க்க மாட்டார். விஜய் சேதுபதி பட்டுன்னு கலாய்ச்சிடா போல கலாய்ச்சிட்டு போதும் நீங்கள் உட்காருங்க பேசுன வரைக்கும் போதும் அப்படின்னுறாரு. டக்கு டக்குன்னு சொல்லிடுறாரா, அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. சொல்லுங்க, எனக்கு விஜய் சேதுபதி தான் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கு. கமல் சார் சுற்றி பேசுவார்னு நினைக்கிறேன், பாதி புரியாது. பட் விஜய் சேதுபதி சீம்ஸ் டு பி வெரி டு த பாயிண்ட். யா, சில ஃபேன்ஸுக்கு அந்த பயாஸ் அந்த கோவம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு மேலே ஃபேனாக இருந்தேன்னா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கோவம் வருது. பட் என்னை பொறுத்த வரையும் விஜய் சேதுபதி ஹீஸ் டூயிங் ஃபைன் ஜாப். நான் வந்து டே ஒன்லேருந்தே சொல்கிறேன், திங்க் ஹீஸ் டு த பாயிண்ட். தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு விஜய் சேதுபதி கமல் சாரோட. விஜய் சேதுபதி ஓகே நல்லா பண்றாரு. கமலஹாசன் சார் வந்து கொஞ்சம் ஒளி மறைவா சொல்லுவாரு. எப்படின்னா அந்த பஞ்சு புகழ்ச்சி அணி மாதிரி சொல்லுவாரு. அதாவது ஒளி மறைவா சொல்லுவாரு எந்த ஒரு பேக் கமெண்டா இருந்தாலும். பட் நம்ம ஆள் வந்து கொஞ்சம் வச்சு செய்யறாரு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு விஜய் சேதுபதி சார் தான் நல்லா பண்றாரு. அவர் பர்சனலா கொஞ்சம் பிடிக்கும், அதனால நல்லா பண்ற மாதிரி இருக்கு. கமல் சார் வந்து நடத்திட்டு போறது வந்து அவரோட அனுபவம் தொய்வில்லாம நல்லா அரவணைச்சு எடுத்துட்டு போறதில்ல, மற்றவங்க மனசு நோக்கிறதோ இல்லையோ அருமையா ஒரு அவரோட என்ன சொல்றது ஸ்கிரீனுக்கு நிறைவா நல்லா அழகா எடுத்துட்டு போவார் ஷோவை. எல்லா துறையிலும் சரி, விளையாட்டை வந்து ஒரு கண்டஸ்டன்ட்க்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்குற அந்த நுணுக்கம்லாம் அவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். விஜய் சேதுபதியோட அந்த ஃப்ராங்க், அதாவது நீங்க வந்தீங்களா விளையாட வந்தீங்களா அது கரெக்டாக விளையாடிட்டு போங்கன்ற அந்த அந்த வேலை வாங்கும் விதம் வந்து விஜய் சேதுபதி கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு, குறைய சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் அனுபவசாலி. விஜய் சேதுபதியா புதுசா நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஓகே தான். தெரியல, எங்களுக்கு புதுசா வந்து விஜய் சேதுபதி சார் தான் பிடிக்கும், அதனால வந்து விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அவர் ரோஸ்டிங் சூப்பராக இருந்தது. அவர் அப்பப்போ மூக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், கண்டஸ்டன்ட்டோட சூப்பராக இருந்தது. அவர் ரோஸ்டிங் எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை. விஜய் சேதுபதி எப்பவுமே எனக்கும் பிடிக்கும், என் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்சவர் தான் அவரு. விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்டிங் வந்து நல்லா இருந்தது. இந்த வாட்டி யதார்த்தமா பேசினாரு, யதார்த்தமா பேசுவாரு, கவுண்டர் அடிப்பாரு டக்குன்னு, அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு. அதனாலேயே எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி ஹோஸ்டிங்கும் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. செம்ம வேற லெவல். எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அவருடைய நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. கமலோட கொஞ்சம் பெட்டராகவே யூஸ் பண்ணுவோம் விஜய் சேதுபதி. ஏன்னா விஜய் சேதுபதியே எனக்கு நல்லா பிடிக்கும், ரொம்ப நல்லா பிடிக்கும். அவரோட படத்தை கூட நான் டெய்லியும் பார்ப்பேன். விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் நான் டெய்லியும் பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக பிக் பாஸ் போட இல்லையா, சரி கொஞ்சம் சேட் ஆகிட்டேன் டக்குன்னு. விஜய் சேதுபதி சொல்லுவேன். விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.